ராமேஸ்வர் சார் அன்னொரு பிரச்சனை. கேரளாவிலேருந்து ஃபோர்ஸ் வர மாட்டோம். 2 போலீஸ் மட்டும் அனுப்பிடுது. ஃபோர்ஸ் இல்லாமல் அங்கே போகிறது ரிஸ்க் சார். அவங்க ஃபோர்ஸ் அனுப்ப மாட்டோம். ஏதோ சஸ்பென்ஷன் இந்த 2 பேர் அனுப்பியிருக்கு வழி காமிக்கிறதுக்கு. ஒருத்தனுக்கு இடம் கூட தெரியாது. என்ன சார் சொல்றது? ஃபோர்ஸ் இல்லாமல் எப்படி சார்? சார் ஏதோ ஒரு பொண்ணை காணன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. யாருன்னு கூட தெரியல. ப்ராப்பராக ஒரு கம்ப்ளைண்ட் கூட என்ன வரை கிடைக்கல. பின்ன எதுக்கு சார்? சார் 4 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமில்லை? கொஞ்சம் கூட யோசிக்கலாமே சார். சார் பிள்ளை குட்டி இருக்கு சார். லீவ் போட்ட என்ன ஏன் சார் வர வச்சு? சார் போய்த்தானே ஆகணுமா சார்? வண்டி அனுப்பாட்டு. நாம போக போற இடம் எவ்வளவு மோசமானது உங்களை மாதிரி எனக்கும் தெரியும். அங்க போய் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியுமா இல்லையா எனக்கும் தெரியாது. இருந்தாலும் நம்ம போறோம் சார். இப்போதுல இருந்து உங்க போன்ல யார் கூப்பிட்டாலும் எடுக்காத சார். வாங்க சார் வீட்டுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா சார்? எது உசுரோட திருப்பி வந்தால் மறுபடியும் பார்க்கலாம்ன்றியா? எதுக்கு அவரை டென்ஷன் ஆக்குற? வண்டியில இரு சார். நகரத்தின் உள்ளே நீழப்போரே நுழைவோம். கேரளா வந்தாச்சு சார். இதுதான் பார்டர். வெற்றிக்காரத்தினால் வேறெடுத்து மீட்டெடுப்போம். സമയം പോയല്ലോ. ശരി, അവരെ കാണുന്നില്ലല്ലോ. അവരാണെന്ന് തോന്നുന്നു. சார் இவங்கள தான் சார். சார் ஜீவன். சலாம். சலாம். சார் இவங்க பேர் தான். ஓ சாரி. சலாம். லக்ஷ்மண். இது வந்து சிஐ சுந்தர் சார். நான் நாகேஷ். സാർ ഇവിടുന്ന് മുകളിലേക്ക് നമ്മളെ വണ്ടി പോലെ സാറേ. തൽക്കാലം ഒരു ജീപ്പ് അറേഞ്ച് ചെയ്തിട്ടുണ്ട്. ട്രക്കിങ്ങിന് പോകുന്ന വണ്ടിയാണ്. എടുക്കട്ടെ സാറേ? வெயிட். கன்னு வச்சிருக்கியா? சார் ஏய் கண்ணொന്നും இல்லை சார். இந்த இடத்துல முன்னாடி வந்திருக்கியா? இல்லை சார். இந்த இடத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? ஏய் இல்லை, ഞാനിവിടെ എത്തിയിട്ട് 2 മാസേ ആയിട്ടുള്ളൂ. ஓ அது நீங்களா? சார் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். உங்களை இங்கே அனுப்புனது கூட ஒரு பனிஷ்மெண்ட் சார். இதுக்கு முன்னாடி இந்த மலை ஏறினாங்க 4 பேர். கன்னும் எடுக்கலை, ஒரு மண்ணும் எடுக்கலை. போலீஸுங்கிற நினப்பு மட்டும்தான் இருந்துச்சு. கொன்று கொக்கையில் போட்டாங்க சார். போடி கூட கிடைக்கல. உங்களை பயப்படுறதுக்காக சொல்கிறேன். இடம் கொஞ்சம் ரிஸ்க்கு, ஜாகிரதையாக இருங்க. ஓகே சார். சிம்பிளாக எடுக்காதீங்க சார். வண்டி எடுத்துகிட்டு வாங்க சார். சார் சார் இது தேவையா சார்? திரும்பி போயிடலாம் സാർ. എന്താ സാറേ പേടിയാകുന്നുണ്ടോ? ഇതിൻ്റെ മുകളിൽ കുറച്ച് ആൾക്കാരൊക്കെ താമസിക്കുന്നുണ്ട്. അവർ സ്ഥിരമായിട്ട് വണ്ടികൾ കൊണ്ടുപോകുന്നുണ്ടെന്നാണ് കേട്ടെ. സാറേ ഇവിടെ 2 വീലറാണ് കയറിപ്പോവും. പിന്നെ 4 വീലർ. പിന്നെ സാധാ റോട്ടിൽ ഓടിക്കുന്ന ധൈര്യം മാത്രം പോരെ സാറേ ഇവിടെ വണ്ടി ഓടിക്കും. കുറച്ച് മനക്കരുത്തൂടെ വേണം. சார் வைஃபு ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு சார். கொஞ்சம் எடுத்து பேசலாமா சார்? சொன்ன புரியாதா? கட் பண்ணுங்க. சீனம் கொள்வோம், சீரை களைப்போம்,
ஒளிந்தாலும் ஒழித்திடுவோம் நிழல் உலகம் நிலை குழையும் நுடிகினில் அடிகினி தகத்திட சிதைக்கிற தடைகளை உடைத்திட வென்றிடுவோம் എന്താടാ എന്തോ ഒരു പന്തികേടുണ്ടല്ലോ. വാടാ ഇറങ്ങടാ സുരാ ആ വാടാ. പണി വന്നുണ്ട്. എന്താടാ? സർ, ഇത് ഗുരുജി, ഇല്ലിമലക്കാരുടെ ദൈവം. சார் கொஞ்சம் இறங்கி ஆசீர்வாதம் வாங்கி போகலாமா சார்? ഒരേ കൂട്ടമല്ലേ? സാറേ, ഗുരുജിയെ കാണാൻ ഇവിടെയുള്ളവർ മാത്രമല്ല പുറത്തുള്ളവരും വരുന്നുണ്ട്. പിന്നെ ഇല്ലിക്കുന്നിൽ ധ്യാനത്തിരിക്കുമ്പോഴാണ് പറ്റിയിരിക്കുന്നത്. ആ സമയത്താണെങ്കിൽ ഇങ്ങോട്ടാർക്കും പ്രവേശനമില്ല. குழந்தை மாயம் தேடல் வெட்டை தொடங்கினோம் நகரத்தின் உள்ளே நிழல் போலே நுழைவோம் தாய் தந்தை இயக்கம் எங்களுக்கு இல்லை தூக்கம் வெற்றிக்காரத்தினால் வேறு மீட்டெடுப்போம் സാറേ, ഇവിടെ നിന്ന് അങ്ങോട്ട് വണ്ടി പോയില്ല, നമ്മൾ ഇറങ്ങി നടക്കണം. ഓക്കെ. ഓക്കെ. சினம் கொள்வோம் சீரை களைப்போம் ஒளிந்தாலும் ஒழித்திடுவோம் நிழல் உலகம் நிலை குழையும் நுடிகினில் சார், இங்கே தான் போட்டாங்க, போடி கூட கிடைக்கல. ആരാ മനസ്സിലായില്ല. ഞങ്ങൾ ഫോറസ്റ്റിൽ നിന്ന് ഒരു സർവേക്ക് വന്നതാണ്. എന്നാ സർവേ സാറേ? ഞങ്ങളെ കിടപ്പാടും വല്ലതും പോണ പണിയാണോ? ഹേയ്, അങ്ങനെയൊന്നുമില്ല. ഇവിടെ ഒരു ടൂറിസ്റ്റ് പ്ലേസ് ആക്കാനുള്ള പദ്ധതി സർക്കാർ ആലോചിക്കുന്നുണ്ട്. അങ്ങനെ വന്നാൽ നിങ്ങൾക്ക് ഉപകാരപ്പെടും അല്ലേ സാറേ? അത് നടക്കില്ല സാറേ. അങ്ങനെ പറയല്ലേ, നമ്മൾ ശ്രമിക്കുന്നുണ്ട്. ഇപ്രാവശ്യം എന്തായാലും നടക്കും. അതെ, ഞങ്ങൾക്കിവിടെ മൊത്തം നോക്കാനുണ്ട്. നിങ്ങൾ പോയിക്കോ. ഓ ആയിക്കോട്ടെ. സാറേ, നമുക്ക് അതുവഴി താഴെ കയറാം സാർ. വേഗം. சார் இன்ஃபர்மேஷன் போச்சு சார். பார்க்கலாம். ഷാർക്ക് എവിടെ? അകത്തുണ്ട്. ഷാർക്കെ, പോലീസ് മല കയറിയിട്ടുണ്ട്. എപ്പോൾ വേണേലും ഇവിടെ എത്താം. മല കയറി താനെ ഇറങ്ങിക്കോളും. ഇല്ലെങ്കിൽ ഒരിക്കലും അവർക്ക് തിരിച്ചിറങ്ങേണ്ടി വരില്ല. ഷാർക്കെ, ഒരു പ്രശ്നമുണ്ട്. കേരള പോലീസല്ല, തമിഴ്നാട് പോലീസാണ്. CI സുന്ദർ 6 പേരെയാണ് കണ്ടിടത്തിൽ ഷൂട്ട് ചെയ്തത്. തൽക്കാലം ഒന്ന് മാറിയേക്കാനാണ് ഗുരുജി പറഞ്ഞത്. പന്നികൾ ഇടങ്ങേറാണല്ലോ. ഷാർക്കെ, റിസ്ക് എടുക്കാൻ നിൽക്കണ്ട, ഒന്ന് മാറി നിൽക്കാം. അവന്മാരും ഒന്ന് പോയിക്കോട്ടെ, എന്നിട്ട് നോക്കാം. എടാ, പെണ്ണിനെ ഇനി എന്ത് ചെയ്യും? തൽക്കാലം എവിടെയെങ്കിലും ഒന്ന് ഒളിപ്പിക്കാം. സാറേ,
ഷാർക്ക് എന്നാണ് അവൻ്റെ വിളിപ്പേര്. 10-20 ക്രിമിനൽ കേസ് ഉണ്ട് അവൻ്റെ പേരിൽ. അയാളെ നിയന്ത്രിക്കുന്നൊരു നന്ദാറൊരു നേതാവുണ്ട് സാറേ. ഇപ്പം അയാൾ സ്ഥലത്തിലെന്ന് തോന്നുന്നു. നമ്മൾ വന്ന സമയം അത്ര കുഴപ്പമുള്ളതെന്ന് തോന്നുന്നു സാറേ. ഷാർക്ക് കടലിലെ വേട്ടയ്ക്കാരൻ. സലാം നാഗേഷ്. സാർ ഇല്ല സാർ. சார் நான் அப்போவே சொன்னேன்ல இன்ஃபர்மேஷன் போயாச்சுன்னு. എന്താ ഷാർക്കേ, വേഗം വാ. ഈ കുന്നിറങ്ങിയാ പിന്നെ അവന്മാർക്ക് നമ്മളെ തൊടാൻ പറ്റൂല. എടാ പെൺകുട്ടീനെ മാറ്റുന്നതിൻ്റെ ഇടയ്ക്ക് എൻ്റെ ഫോൺ എടുക്കാൻ വിട്ട്. ഓ മയില്, ഇനി അങ്ങോട്ട് പോകുന്നത് ബുദ്ധിയല്ല. ഏയ് അതങ്ങനെ അവരുടെ കൈ കിട്ടിയ സീനാണ്. നിങ്ങൾ വരണ്ട, ഞാൻ എടുത്തിട്ട് വരാം. ഷാർക്കേ സൂക്ഷിക്കണം. சார் நான் அப்போவே சொன்னேன்ல இன்ஃபர்மேஷன் போயாச்சுன்னு. சார் ஜீவன் நோ நம்பர் நோட் பண்ணுங்க. സാർ ഞാൻ നമ്പർ അയച്ചിട്ടുണ്ട് സാറേ. എൻ്റെ ലൊക്കേഷൻ ഒന്ന് ട്രേസ് ചെയ്തേ. எங்கேன்னு மட்டும் சொல்லு, உன்னை இங்கே விட்டு போறேன். இல்லைனாலும் விட்டு போயிடும். ஆனா சொல்டா. വേണ്ട സാറേ വേണ്ട, ബാത്റൂമിലുണ്ട്. ജീവൻ സാർ എങ്ക സാർ? സാർ ഇവിടെ ഉണ്ട് സാർ.
സാറില്ല കേട്ടോ, പേടിക്കണ്ട കേട്ടോ. ഓക്കെ, വാ എനിക്ക് സാർ. അപ്പാ കനി കനി അപ്പാ കനി ഉനക്ക് രാവിലെ இல்ல அப்பா, எனக்கு தெரியும் அப்பா. கண்டிப்பா நீ வந்துடுங்க. நீ தானே கனியோட ஹீரோ. സാർ എഴുതിരുന്നു സാർ. മോളെ സാർ. സാർ സാർ ഫോൺ വരും സാർ. ഫോൺ டென்ஷன் ஆகாத கனி, கனி எனக்கு கூட தான் இருக்கு. அம்மா கிட்ட பேசுமா? அம்மா இவ சாவு கூட அழகா இருக்கணும். சலாம், அந்த கோட்டை எடுத்து போடு. ഇട്രാ. സാറേ, നമ്മൾ ലോക്കായല്ലോ സാറേ. മൂവ്. സാർ, ഇത് ഗുരുജി, ഇല്ലിമലക്കാരുടെ ദൈവം. முதல்ல அந்த கடவுளை தூக்கணும். എന്നാലും സാറേ, അത് ലക്ഷ്മൺ സാറിന്റെ മകളാണെന്ന് സാറെന്താ പറയാതിരുന്നത്? ஏன் நான் அதை அவர்கிட்ட சொல்லலை? இதுவரைக்கும் ஏதோ ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருந்த லக்ஷ்மி தான் பொண்ணுன்னு தெரிஞ்சதும் உண்மையான போலீஸாக மாறிட்டேன். இன்னொரு கேஸ் வந்தா அவர் தான் முன்னாடி இருக்கணும். எந்த பொண்ணாக இருந்தாலும் அவளோட அப்பனா உண்மையான போலீஸா இருப்பேன். சினம் கொள்வோம், சீரை களைப்போம், ஒளிந்தாலும் ஒழித்திடுவோம். நிழல் உலகம் நிலை குழையும், நொடியினில் அடியினில் தகட்டிட சிதைத்திட தடைகளை உடைத்திட வென்றிடுவோம். குழந்தை மாயம் தேடல் விட்டை தொடங்கினோம், நகரத்தின் உள்ளே நிழல் போலே நுழைவோம். தாய் தந்தை இயக்கம் எங்களுக்கு இல்லை தூக்கம், வெற்றிக்காரத்தினால் வேறு மீட்டெடுப்போம்.